மூங்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வெஜ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லலாம். பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஈஸியான ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூங்லெட் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கேன். 4 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். மூங்லெட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொடமிளகா, பீட்ரூட், கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், பெருங்காயம், வெண்ணெய், இஞ்சி, உப்பு, பேக்கிங் சோடா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பையும் உளுந்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குங்க, திக்காகவே அரைச்சிக்குங்க. வேணும்னா கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இந்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக, இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலக்குங்க விஸ்க வச்சு. அப்போ தான் மாவு நல்லா உப்பி ஃப்ளஃபியாக வரும். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றுறேன். கிட்டத்தட்ட தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கரண்டி மாவு மட்டும் ஒரு தோசை கலவை எடுத்துக்குங்க. இது கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவு வெங்காயம், பச்சை மிளகா, கொடமிளகா, இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் நான் இங்கே செப்பரேட்டாக 2 கரண்டி மாவு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து நீத்து போகாமல் இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு தோசை கலவாக கலக்கிக்குங்க. பேக்கிங் சோடா விருப்பப்பட்டால் ஒரு பிஞ்சை விட கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல்லுலேயோ இல்லை ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ பட்டரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கலந்து வச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் பீட்ரூட்டும் கொத்தமல்லி இலையும் தூவி விடுங்க. இப்போ இது 2 சைடும் ஓரளவுக்கு வேகட்டும். ரெண்டு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை 4 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் வெண்ணெயை ஊற்றுங்க. எகெயின் திருப்பி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், மூங்லெட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு மூங்லெட்டும் ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச 2 கரண்டி மாவை ஊற்றணும். டாப்பிங்ஸ்க்கு பீட்ரூட், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி 2 சைடும் 3/4 வாசி வேக விடணும். 3/4 வாசி வந்ததுக்கப்புறம் மூங்லெட்டை 4ஆக பிரித்து நடுவில் வெண்ணெயை ஊற்றணும். திருப்பி போட்டு மறுபடியும் வேக வைக்கணும். அவ்வளோதான், இன்னொரு மூங்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. முட்டைக்கு பதிலாக இந்த மாவு மிக்சரை யூஸ் பண்ணுறோம். நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இஷ்டம் போல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜ்ஜிஸ்க்கு ஏற்ற மூங்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.